அதேபோல விவசாயிகளுக்கு தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கத்தில் 5 ஏக்கருக்கு குறையாக நிலம் வைத்திருக்கின்ற விவசாயிகளுக்கு அவர்கள் தொடக்க வேளாண் வாங்கிய பயிர்க்கடன் முழுவதும் தள்ளுபடி செய்யப்படும் என்ற அறிவிப்பை கொடுத்தார்கள். 5 ஏக்கருக்கு மேல் நிலம் வைத்திருக்கின்ற விவசாயிகள் தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கத்தில் வாங்கிய பயிர்க்கடன் பாதி தள்ளுபடி செய்யப்படும் என்று அறிவித்தார்கள். ஆனால் கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு முன்பு தமிழ்நாடு முதலமைச்சர், தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசு சிறு குறு நடுத்தர விவசாயிகள் 5 ஏக்கருக்கு குறைவாக நிலம் வைத்திருக்கிற விவசாயிகளுக்கு 75,000 ரூபாய் கடன் தள்ளுபடி செய்யப்படும். அதற்கு மேல் இருக்கின்ற அனைத்து விவசாயிகளுக்குமே, இந்த சிறு குறு விவசாயம் சரி பெரு விவசாயம் அனைவருக்கும் 35,000 ரூபாய் தான் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்ற அறிவிப்பை கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் இந்த தேர்தல் அறிக்கையில் அவர்கள் கொடுத்ததற்கு மாறாக விவசாயிகளுடைய கடன் தள்ளுபடி செய்திருக்கிறார்கள். ஆக மொத்தம் விவசாயிகளை ஏமாற்றியிருக்கின்றார்கள். இதுதான் இந்த பட்ஜெட்டில் காண முடிகிறது. உண்மையிலேயே விவசாயிகளுக்கு நன்மை கிடைக்கக்கூடிய பட்ஜெட் இது இல்லை என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். அதோட அதிமுக ஆட்சியில் பல்வேறு திட்டங்களை நான் நிறைவேற்றி கொடுத்தோம். குடிமராமத்து திட்டம் என்ற அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றிக்கிறோம். ஏரி குளம் குட்டைகள் அனைத்தும் தூர்வாரப்பட்டது. அது பல திட்டத்தை இணைச்சு இன்னைக்கு அறிவிச்சிருக்கிறாங்க. அது ஒரு 1500 கோடி அறிவிச்சிருக்கிறாங்க. ஆனால் அது முழுசா குடிமராமத்து திட்டத்தை அறிவிக்கல. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற பொழுது ஊராட்சி ஒன்றியத்தின் மூலமாக இருக்கின்ற சுமார் 24,000 ஏரிகள், 26,000 ஏரிகள், அதில் குளம் குட்டை நீர்நிலைகள்லாம் தூர்வாரப்பட்டு மழை காலத்தில் தண்ணீர் தேங்கக்கூடிய சூழலை உருவாக்கி தந்தோம். அதே போல பொதுப்பணித்துறையின் கீழ் இருக்கின்ற 14,000 ஏரிகளில் சுமார் 6,000 ஏரிகள் தூர்வாரப்பட்டன. அதற்காக சுமார் 1,240 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இதனால் இப்பொழுது இருக்கின்ற வறட்சி காலத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தூர்வாரப்பட்ட ஏரியில் தூர்வாரப்பட்ட காரணத்தினால் இன்றைக்கு நீர்நிலைகள் அங்கங்கே தண்ணி இருக்கின்றது. நிலத்தடி நீர் அங்கங்கே பல பகுதிகளில் வற்றாமல் இருக்கின்றது. இவ்வளவு வறட்சியான காலத்திலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் போடப்பட்ட திட்டம் இன்றைக்கு விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் கை கொடுக்கின்றது. ஆனால் அந்த திட்டத்துக்கு முழுமையான அறிவிப்பு கிடையாது, தடுப்பணை அமைப்பு கிடையாது. பல துறை இதில் நினைச்சிருக்கிறாங்க. ஏன்னா ஒவ்வொரு துறைக்கும் ஒரு அமைச்சர் இருக்கிறாங்க. இன்றைக்கு நேற்றைய தினம் பொது பட்ஜெட் போட்டாங்க. ஒவ்வொரு துறைக்கும் நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. இன்றைக்கு இந்த பொது பட்ஜெட்டும் வேளாண் பட்ஜெட்டும் முடிஞ்ச பிறகு பதிலுரை அவர்கள் அளித்த பிறகு ஒவ்வொரு துறைக்கும் மானிய கோரிக்கை நடைபெறும். அந்த மானிய கோரிக்கையின் போது அந்த துறை வாரியாக அந்தந்த அமைச்சர்கள் அவர் தெரிவிப்பாங்க. அதையெல்லாம் இணைச்சு 20 துறைகளை ஒன்றாக இணைச்சு வேளாண் பட்ஜெட் இருக்காங்க. அப்புறம் எதுக்கு அந்த 20 துறைக்கு மந்திரி தேவை? அந்த 20 துறைக்கு ஏன் மானிய கோரிக்கை நடைபெறணும்? தேவையே இல்லையே. ஆக இதையெல்லாம் விவசாயிகளை ஏமாற்றுவதற்காக கடந்த கால அரசு நாடகம் போடுது. இந்த அரசும் ஒரு நாடகத்தை போட்டு விவசாயிகளுக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை தந்திருக்கின்றது. அதெல்லாம் ஒன்றுமே காணாம். மேகதாதும் இல்லை, மேகதாது பற்றியும் சொல்லலை. அதெல்லாம் நீர்வளத்துறை அமைச்சரில் வரும்போது வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் வேளாண் பட்ஜெட் உங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா 20 துறை ஒன்றா வச்சு தான் போட்டுக்கிறாங்க. அது 2.5 மணி நேரம் பேசுகிறாரு. கிட்டத்தட்ட 2 மணி நேரம். பொது பட்ஜெட் கூட 2 மணி நேரம் 31 நிமிஷம் தான். ஆனால் வேளாண் பட்ஜெட்டில் வேளாண் துறை அமைச்சர் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 35 நிமிடம் பேசியிருக்காரு. அதுதான் சாதனையாக வேளாண் பட்ஜெட்டுடைய சாதனை. 2 மணி நேரம் 35 நிமிஷம் பேசி வேளாண் பெருமக்களுக்கு எதுவுமே கிடைக்காம, எந்த ஒரு பயனும் கிடைக்காம இந்த அரசு வேளாண் பட்ஜெட்டை சமர்ப்பிக்கும்.